ஹலோ நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்த்தோம்னா எஸ்ஐஆர் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நம்ம தெளிவாக கொடுத்துருப்போம் எப்படி ஃபில்அப் பண்ணுறது, கரெக்டான முறையானபடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீடு படிவம் இது இப்படி தான் இருக்கும். இது உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இங்கே இருக்கும். இங்கே கியூஆர் கோடு, இங்கே உங்கள் ஃபோட்டோ இருக்கும். இந்த இடத்துல தற்போதைய புகைப்படத்தை ஒட்டவும் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா உங்களோட ஸ்டாம்ப் சைஸு ஃபோட்டோ நீங்கள் நிரப்பிக்கங்க இந்த இடத்துல மட்டும். அதன் பிறகு என்ன பண்ணணும்னா பிறந்த தேதி, அதாவது நீங்கள் பிறந்த தேதியை இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஃபில்அப் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறேன், ஏன்னா டைம் நான் குயிக்காக சொன்னால் தான் புரியும். இந்த இடத்துல பிறந்த தேதியை நீங்கள் உங்கள் இதில் எழுதிக்கங்க. ஆதார எண் விருப்பம் தோறு, இதில் உங்களோட ஆதார் நம்பரை கரெக்டாக ஃபில்அப் பண்ணி 12 நம்பரையும், கைபேசி எண் 3வது உங்களோட ஆதார் கார்டு நம்பர் சைன் எழுதிட்டு 3வது மொபைல் நம்பர் எழுதிடுங்க. நான் சாம்பிளுக்கு தான் எழுதியிருக்கேன் ஒவ்வொருத்துக்கும். அப்புறம் தந்தையின் பெயர், அதாவது உங்களோட தந்தையோட பெயர் தான் எழுதணும். இப்போ அந்த ஃபோட்டோ ஒட்டிங்களா, உங்களோட தந்தையோட பெயரை மட்டும் தான் எழுதணும். உங்கள் அப்பாவோட பெயரை மட்டும் எழுதிடுங்க. தந்தை பாதுகாவலர் புகைப்பட அடையாள அட்டை என்னன்னு போட்டிருப்பாங்க. இங்கே உங்கள் அப்பாவோட ஓட்டர் ஐடியோட நம்பர் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. கரெக்டாக இந்த இடத்துல போடுங்க. அடுத்த தாயாரின் பெயர், உங்கள் அம்மாவோட பெயரை எழுதிக்கங்க. தாயாரின் புகைப்பட அடையாள அட்டை எண், அந்த ஓட்டர் ஐடியோட உங்கள் அம்மாவோட ஓட்டர் ஐடி நம்பரை இந்த இடத்துல நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு என்ன பண்ணணும்னா துணைவரின் பெயர், அதாவது உங்களுக்கு திருமணம் ஆகி இருந்தால் உங்களோட மனைவியாக இருந்தால் மனைவியோட பெயர், கணவனாக இருந்தால் கணவனோட பெயரை எழுதிக்கங்க. இப்போ அவங்களோட ஓட்டர் ஐடியோட நம்பரை எழுதுங்க. ஓட்டர் ஐடி நம்பரை இந்த இடத்துல பூர்த்தி பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான். இது பேசிக், எல்லாருமே ஃபில்அப் பண்ண வேண்டிய ஒரு ஃபார்ம் ஃபஸ்ட்டு. அது எல்லாமே பேசிக்காக ஃபில்அப் பண்ண வேண்டிய ஒரு படிவம் இது செகண்டு படிவம், இது தேர்டு படிவம். இப்போ நம்ம பேசிக்காக ஃபில்அப் பண்ணுற எல்லாருமே ஃபில்அப் பண்ண வேண்டிய ஒரு இதுதான் நம்ம சொல்லிட்டோம். ஃபுல்லாக நல்லா கவனம் பண்ணிடுங்க. இதை ஃபில்அப் பண்ணியாச்சு. இப்போ இந்த கட்டத்துக்கு வந்தோம்னா, இப்போ நீங்கள் 2002 ஓட்டு போட்டிருக்கீங்களா, அப்போனா இந்த படிவத்தை ஃபில் பண்ணணும். இப்போ நீங்கள் 2002 ஓட்டு போடலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெஃப்ட் சைடு உள்ளதை நீங்கள் ஃபில்அப் பண்ண தேவையில்லை. இப்போ 2002 நீங்கள் ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா இதை ஃபில்அப் பண்ணிவிட்டு இதை ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். 2002 நீங்கள் ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா இந்த படிவத்தை மட்டும் ஃபில் பண்ணால் போதும். இந்த பாக்ஸையும் நீங்கள் ஃபில்அப் பண்ணால் போதும். இப்போ நான் இதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் கொடுத்துருக்கு. இதில் உங்களோட பெயரை எழுதிக்கோங்க. அதாவது நீங்கள் 2002 ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் பெயர் எழுதிக்கோங்க. 2002 ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடியோட நம்பர் பழைய பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். அந்த ஓட்டர் ஐடி நம்பரை எழுதிக்கோங்க. இந்த இடத்துல அடையாள அட்டை எண் இருப்பின் அந்த இதை எழுதிக்கோங்க. உறவினரின் பெயர், அதாவது உங்களுக்கு யார் உறவினர், இந்த உறவினர் பெயரை நீங்கள் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. இப்போ இவங்க உங்களுக்கு என்ன உறவுமுறை, அதாவது உங்களுக்கு என்ன உறவுமுறையோ எழுதணும். ஃபாதர், அதாவது அப்பா, ஃபாதரை எழுதிக்கங்க. உங்களோட ஃபாதர் நேம் எழுதிங்க. மாவட்டம் என்னவோ மாவட்டம் எழுதிங்க. மாநிலத்தை எழுதிக்கங்க. சட்டமன்ற தொகுதியின் பெயரில் எழுதிக்கங்க. நான் சும்மா தான் எழுதியிருக்கேன். உங்களோட சட்டமன்ற தொகுதியின் பெயர் எழுதிக்கங்க. அப்படி தெரியனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சட்டமன்ற தொகுதி எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் எந்த தொகுதியில் ஓட்டு போடுவீங்கன்னா சட்டமன்ற தொகுதியின் எண், அதாவது எண்ணு கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. பாகம் எண், வரிசை எண் தெரியாதவங்க நீங்கள் ஃபார்ம் கொடுக்க போகும்போது அவங்கள்ட்ட கேட்டு எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் ஓட்டர் ஐடி லிஸ்ட்டு ரோல் இருக்கும். அந்த இதில் நீங்கள் மேலே போய்ட்டு உங்களோட தொகுதி எல்லாத்தையும் போட்டு நீங்கள் அதை செக் பண்ணி எழுதிக்கலாம். அப்படியும் பூர்த்தி பண்ணிக்கலாம். இது 2002 ஓட்டை போட்டவங்க பேசிக்காக 2002 ஓட்டு போட்டிங்கன்னா இந்த படிவத்தை நீங்கள் ஃபில்அப் பண்ணிட்டீங்க. அவ்வளோதான். இந்த காலம் ஃபில்அப் பண்ண தேவையில்லை. இவ்வளோ ஃபில் பண்ணாவே நீங்கள் போதும். அதன் பிறகு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் போட்டு இந்த இடத்துல உங்கள் சிக்னேச்சரை போட்டு அவ்வளோதான் கொடுத்துடலாம். வேறு எந்த ஒரு இதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. இப்போ 2002 நீங்கள் ஓட்டு போடலைன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நீங்கள் எழுதி ஆகணும். அதாவது இந்த லெஃப்ட் கார்னர் 2002 ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம ஃபில்அப் பண்ணிட்டோம். அப்படி நீங்கள் 2002 ஓட்டு போடலன்னா இதை ஃபில்அப் பண்ண தேவையில்லை. இதை ஃபில்அப் பண்ணிட்டு நீங்கள் இங்கே வந்துடலாம்.
இப்போ வந்து முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் தான் கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கு உறவினர் யார் பெயர் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட உறவினர் பெயர் உங்கள் அப்பாவோட பெயரை வந்து எழுதிக்குவோம். இப்போ உங்கள் அப்பாவோட பெயரை வந்து எழுதிக்கங்க. இப்போ வந்து நான் எழுதிக்கிறேன் சாம்பிளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட உறவினர் பெயரை வந்து எழுதிக்கங்க. அதன் பிறகு அவங்களோட ஆதார் ஓட்டர் ஐடி நம்பர் வந்து இங்கே ஃபில்லப் பண்ணிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா புகைப்பட அடையாள அட்டை எண் கேட்டிருப்பாங்க. இங்கே ஓட்டர் ஐடி நம்பர் எழுதிக்கங்க. உறவினர் பெயர் இப்போ என்ன பண்ணணும்னா நிறைய பேர் மாற்றி போட்டுருவாங்க. இந்த இடத்துல இவங்களோட அப்பாவோட பெயர் தான் எழுதணும். அது இவங்களோட அப்பாவோட பெயர். இப்போ உங்களோட அப்பாவோட பெயர் தான் நீங்கள் வந்து உறவினராக கொடுத்துருக்கீங்க. இப்போ இவங்களுக்கு ஓட்டர் ஐடியில் உள்ள அவங்க அப்பாவோட பெயரை வந்து கரெக்டாக இங்கே போட்டுக்கோங்க. அவங்க என்ன உறவு முறையோ அதை எழுதிக்கங்க. ஃபாதராக மதரானு எழுதிக்கங்க, ஃபாதர்னால் ஃபாதர்னு எழுதிக்கங்க, மாவட்டம் என்னவோ மாவட்டம், மாநிலம் வந்து எழுதிக்கங்க. அப்புறம் அவங்க என்ன தொகுதி சட்டமன்ற தொகுதியோ அதை எழுதிக்கங்க. சட்டமன்ற தொகுதியின் நம்பர் நான் சொல்லிட்டேன். இங்கே உள்ளது தான் அப்படிங்க வந்து ஃபில்லப் பண்ணி போகிறீங்க. ஒரே மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ தான் ஃபில்லப் பண்ண வேண்டியது. இப்போ தெளிவாக இருந்திருக்கும். கடைசி ஒரு முறை சொல்லிக்கிறேன். இப்போ வந்து பேசிக்காக எல்லாமே ஃபில்லப் பண்ண வேண்டிய விஷயம் வந்து இந்த ஃபஸ்ட்டு படிவம் வந்து இதை வந்து ஃபில்லப் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் இதை ஃபில்லப் பண்ணிட்டு 2002 நீங்கள் ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா இந்த படிவத்தை நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணணும். அப்படி 2002 ஓட்டு போடலன்னா இந்த பாக்ஸை விட்டுருங்க. இதை ஃபில்லப் பண்ண தேவையில்லை. இதை வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும். 2002 ஓட்டு போடலைன்னா இந்த படிவத்தை மட்டும் ஃபில் பண்ணால் போதும். இதை ஃபில் பண்ண தேவையில்லை. 2002 ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா இதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் சைடில் உள்ளதை ஃபில் பண்ண தேவையில்லை. அவ்வளோதான். சிக்னேச்சர் போட்டு நீங்கள் கொடுத்துடலாம். சிம்பிளான ஒரு விஷயந்தான். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கான வாய்ப்பு அதிகபட்ச வாய்ப்பு வந்திருக்கு. மேலும் இந்த மாதிரி வீடியோவுக்கு நீங்கள் வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.